அந்த மலை திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? இதுதான் இப்ப கேள்வி. இதுக்கு என்ன பதில்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. சிதறலையே சமாளிப்போம். எனக்கு திருப்பரங்குன்றம்னாவே முருகர் தான் நினைவு வருவாரு சார். சிக்கந்தர் மலையா அல்லது வந்து கந்தர் மலையானாலாம் விவாதம் பண்ண தேவையே இல்ல, அவசியமே இல்ல. என்னுடைய பாடி லாங்குவேஜையும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லயும் பக்கத்துல வச்சு ஸ்கிரீன்ல காட்டுங்க, யாரு பதட்டப்படுறான்னு தெரியும். நான் கேட்டது சிம்பிளான ஒரு கேள்வி. மாதேஷை பொறுத்தவரை அது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அதான் நான் தான் குன்று இருக்கிற இடத்துல குமரன் இருப்பாருன்னு சொல்லியாச்சுல்ல. நேரடியா பதில் சொல்லணும். மாட்டீங்களா? அந்த மலை பேர் திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? யார் சிக்கந்தர் மலைன்னு இப்ப பேர் மாத்தினது அதை சொல்லுங்க. பஸ்ஸுக்குள்ளெல்லாம் பூந்து பிஜேபி காரன் இந்து முன்னணிக்காரன் இருக்கானான்னு நீங்க சோதனை போட்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் ஆயிரக்கணக்கான பேர் 1 மணி நேரத்துல அங்க கூடினால சரி இந்த பதட்டத்தெல்லாம். கோவில் பகுதிக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. மலைக்கு செல்லும் வழிகளும் முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றியுள்ள கடைகள், ஹோட்டல்கள் இவ்வளவு கூட்டம் கூடி ஒரு உரிமையோ அதே போல இவ்வளவு தடைக்கு பிறகு 1 மணி நேரத்தில் எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஏன் தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? திருப்பரங்குன்றம் மதுரை அமைதியா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? ஆனால் அஸ்வத்தாமனிடம் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி அல்ல, நவாஸ்கனியிடம் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. நவாஸ்கனி எதுவும் பண்ணலையே. அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின புரிதலோ அறிவோ எனக்கு எல்லாம் அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறா. எனக்கு அதோட ட்ராக் ரெக்கார்டு தெரியுங்க. நவாஸ்கனி உட்கார்ந்துட்டு அங்க அசைவெல்லாம் சாப்பிடல. ஒண்ணு இந்த யாரோ அங்க போனவங்க பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ எங்க இருந்து வந்தது? நவாஸ்கனியோட ட்விட்டர் பேஜ்ல வந்தது. ப்ரோ, சோபி அம்மா குடம் செய்யாத வரைக்கும் நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே பேசிக்கலாம் ப்ரோ. டேய், பக்கத்துல தான இது பேச தொலை வேண்டியதாடா. பக்கத்துல இருந்தாலும் போன்ல பேச தான் போட்டேன் ப்ளீஸ். இல்லன்னு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. நீங்க ஒரு கொலை பண்ணிடுறீங்க. இப்ப ஞானசேகரன் வெளில வரான் பெயில்ல, அண்ணா யூனிவர்சிட்டி. ஏங்க நான்லாம் அந்த பொண்ணு எதுவும் பண்ணல, மறுப்பு தெரிவிச்சிடறான். விட்டுறலாமா? ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? நான் தான் சொல்றேன், அவரு ட்விட்டர் பேஜ்ல அந்தாள் போட்ட போட்டோ தாங்கன்றேன். சார் அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இது என்ன பழக்கம்? கடந்த 2 வருஷமா எல்லா மீடியாவும் பண்றீங்க. அது என்ன எதை கேட்டாலும் சார் அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு, அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. என்ன பதில் இது? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம் வாங்க. நான் என்ன கேக்குறேன் சார், மத நல்லிணக்கம் சார், இது கெடுக்கலாமா சார்? ஒற்றுமையா இருக்கிறது கெடுக்கலாமா சார்? கெடுத்தது நவாஸ்கனி. நவாஸ்கனியை கேட்கிற தைரியம் மாதேஷுக்கு கிடையாது. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அது போட தெரிஞ்சது இல்ல. திருப்பரங்குன்றம் என்றால் என்ன தெரியுமா? இந்த இதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து 3ம் சேர்ந்து தாங்க திருப்பரங்குன்றம். உட்காந்து டைப் பண்ண தெரியுது இல்ல. நவாஸ்கனி பண்ணது தப்பு. மாதேஷ் ஒரு ட்விட்டு போடணும். உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? போடுங்க. நவாஸ்கனி கூட உடன் போன ஆட்கள் பண்ண வேலைங்க. என்ன பயம்? இந்த பயம் ஏன் வருது தெரியுமா? I am a pure பக்கா ஜர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். எங்க சரி எங்க தவறுன்னு பார்த்து பகுப்பாய்ந்து அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட். அப்போ சிக்கந்தர் என்றவர் ஆன்மீக குரு கிடையாது. அவங்க பாஷையில சுல்தான், எங்க பாஷையில இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்.
இல்ல குருமார்கள் தான், இஸ்லாமிய குருமார்கள் கிடையாது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. கிடையாது, நான் படிச்சிருக்கேன். இப்ப சிக்கந்தர் பாதுஷா பத்தி நீங்க எங்கயாவது படிப்பீங்க? இதுதான் வரலாறு. நீங்க சொல்றதெல்லாம் வரலாறு கிடையாது. சைட்டேஷன் காட்டுங்க. ஏங்க சுல்தான்ங்கிறவர் அவங்க தர்காவே குருமார்களுடைய வழிபாடு தான். அந்த தர்கால போய் பாருங்க, சுல்தான் தான் எழுதிருக்கு. சுல்தான்னா அரசர், ஆன்மீக குரு கிடையாது. இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். அது மன்னருடையது. இல்லங்க, அவர் நவாஸ் கனி வக்ஃப் போர்டு தலைவரா இருக்காரு. இல்லைங்க அவர்கிட்ட சார், கம்ப்ளைன்ட் போகுது, ஆய்வு போறாரு. உங்க வக்ஃபு கதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க வாய வைக்கிற இடம்லாம் வக்ஃபு தான் சார். என்ன அது கையில் தானே போட்டு நாங்க ஃபுல்லா பண்ணிட்டோம்ல. ஏன்டா ஒவ்வொரு சொத்தை இப்படி தானடா வாங்கியிருக்கா சொல்லுங்கடா. ஆனா இந்த ஆதன் ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் எடுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்க வேணாம், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேணாம், உங்களுக்கு வந்து என்னது நிவாரணம் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். வந்து வாய் மட்டும் போதும், இந்த இடம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டா போதும். திருப்பரங்குன்றத்தை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னத்தையாவது சொல்லி எதையாவது இது திருவிழா நடத்தணும்னு. அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்ன ஆடியோ வீடியோவே என்கிட்ட இருக்கு சார். இல்ல சார், வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு யாருமே சொல்லல சார். மேல இருக்க மலை மேல இருக்கிற தர்கா வந்துட்டு வக்ஃப் வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஆமா, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டார் சார். மேல இருக்கிற தர்கா வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கீழே இருக்கா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு வக்ஃப் வாரியம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மக்களை பதட்டப்பட வேண்டாம், மத அரசியல் பண்ண வேண்டாம், இன அரசியல் பண்ண வேண்டாம். சேகர் பாபு சொல்றாரு. மதம், இனம், சாதி இந்த வேறுபாடெல்லாம் மர்மவன்ட்ட பார்க்க வேணாம்னு முதல்ல அவருக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தவறு. இதெல்லாம் வேண்டாம். இது விவாதம். என்ன தப்பு? என்ன தப்பு? அவங்க சொந்த கட்சிக்காரரு வன்னியர் என்ற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு. என்ன தப்பு? அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. இன்னும் ஊருக்கு பாடம் எடுக்கிறீங்களா நீங்க சார்? முதல்ல உங்க முதுகுல தேவையில்லாத பதற்றத்தை ஒரு அபாயத்தை ஏற்படுத்த பிஜேபி அபாயத்தை ஆட்ட தோல்ல போட்டுக்கிட்டு நாங்க போய் பலி கொடுப்போம். இது எங்க மலை, இந்த மலைக்கு பேரு திருப்பரங்குன்றம் கிடையாது, சிக்கந்தர் மலைன்னு சொன்னவங்க தானே இங்க அபாயத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. பலியிடுகிற முறை இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்துல கிடையாது சார். இந்த சப்ஜெக்ட் அப்படி கிடையாது சார். இங்க அது வந்து போயிருக்காங்க, பலியிட்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, நம்ம இந்து உறவுகளே சொல்றாங்க. யார் சொன்னாங்க? அதாவது ஒரு சேனல்ல போயிட்டு சொல்ல வச்சு எடுத்து ஒரு 2 வீடியோ எல்லாம் காட்டாதீங்க. உங்க 200 ரூபாய் வந்துருங்க, உங்க 200 ரூபாய் வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, லட்சக்கணக்கா 400 ரூபாய் கொடுத்துடலாம், விடுங்க. அங்க யாரும் சொல்லல. இந்த மாதிரி புட்டப் பண்றது, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்றது, இதுக்கெல்லாம் நாங்க ஏமாந்த காலம் மலையேறி போச்சு. இஸ்லாத்திலே கிடையாது. இவங்களுடைய கான்செப்ட் படி தர்கா வழிபாட்டிலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிற அப்புறம் எங்க பலியிடுறது? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க கிக்கந்தர்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எங்களுடைய முருகனுடைய வழிபாட்டை குலைக்கணும். நடக்காது. ஏன் அப்படின்னா நடத்தவும் முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா நடக்காது, நடக்க முடியாது. 10 பேர் இருந்தாங்கன்னா மாதேஷ் மாதிரி 10 பேரு அறிவுபூர்வமா யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு இருந்தா நடக்கும். மோத்த உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுல முதல் வீடு, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு அவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு யாரு? நீங்க என்ன கடவுளா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். முருகர் மாநாடு யாரு நடத்துறாங்க? சேகர் பாபு. முருகர் மாநாடு யாரு? பழனி உண்டியல் காசுல. எது? பழனி உண்டியல் காசு. சார், மாநாடு நடத்தியதே திராவிட மாடல் அரசு. உங்க அப்பா மூட்டு காசுல நடத்திருக்கணும், இல்ல உங்க கஜானால வந்து நடத்திருக்கணும். ஏன் உண்டியல் காசை திருடி நீ பாதி ஆட்டையை போட்டு நடத்திட்டு இதுல என்ன உனக்கு பெருமை? ஏண்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அளவு குத்துவனே. டேய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா
பக்கம்